வண்டி இன்றைக்கி ஒரு வண்டி நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, வண்டி ஸ்லோவில் ஓட மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகும் போகுது, இல்லைன்னா ஆஃப் ஆகிடுது, ஸ்லோ ஸ்பீடு ஆஃப் ஆகிடுது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. இப்போ கம்ப்ளைண்ட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டஸ்ட்டு இருந்தது, ஃபார்ம் ஆகிருந்தது, எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம். மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து நான் மேக்ஸிமம் மாற்றி கிடச்சா கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, பெட்ரோல் பல்க் மாற்றி போடுறாங்க. அதில் நிறையா இந்த மாதிரி குறைச்சிக்கலாம் நிறையா வருது. முடிஞ்ச வரைக்கும் சேனலை எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கு தேவையான வண்டி சர்வீஸ் அப்படின்னா, நார்மல் சர்வீஸ் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க, ஃபுல் சர்வீஸ்னால் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு விவரம் டெமோ சொல்லுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபுல் சர்வீஸ் அப்படின்னா A to Z ஃப்ரெண்டு எல்லா கேபிளையும் ஃப்ரீ பண்ணிடுவோம். ஃப்ரெண்டு ஃபோர்க்கு, கார்பரேட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, பிரேக்கு, பெல்ட்டு, கிளச்சு இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து ஃபுல் சர்வீஸ் ஒர்க்கு. கியர் பாக்ஸ் பேரிங் முதல்ல பார்த்துருவோம். நார்மல் சர்வீஸ் ஒர்க் அப்படின்னா கார்பரேட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஃப்ரண்ட் பிரேக்கு, ஸ்பார்க் ப்ளக் க்ளீன், இது ஃபுல்லாமே நார்மல் ஒர்க்கு. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் தனித்தனி லேபரு. விற்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப கம்மி விலையில் தான் பண்ணி கொடுப்போம். மினிமம் லேபரு நார்மல் சர்வீஸ்க்கு 300 ரூபா, ஃபுல் சர்வீஸ்க்கு 1800. இது வந்து ஃபுட் சர்வீஸ்ன்றது இப்போ 3 நாள் டைம் எடுக்கும். ஆனால் 3 நாளுக்கு இருக்க டைம் எடுக்கணுன்றது குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒரு டைம் பார்க்கலாம். 100 கிலோமீட்டர் அப்படின்னா 1 மந்த்துக்கு 150 கிலோமீட்டர் ஓடுதுன்னா 1 மந்த்து. இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் ஒவ்வொரு ட்ரிப்பும் சர்வீஸு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு, ஆயில் 3 ஒன்றா பார்க்குறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஒரு 1 டே கையில் கொடுத்தீங்கன்னா நார்மல் சர்வீஸ் ஒர்க் பண்ண முடியும். 2 டே 3 டே ஆகுது அப்படின்னா ஃபுல் ஓவர் ஆயில் பார்த்துக்கிட்டு நீட்டாக இருக்க முடியும். மேக்ஸிமம் வந்து 3 மந்த்துக்கு ஒருக்கா பார்க்குறோம் அப்படின்னா வண்டி இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்க்குற மாதிரி இருக்குன்னா அது அதை விட நல்லாயிருக்கும். மைலேஜும் நல்லாயிருக்கும். 10WD-30 ஆயிலோட லெவல் வந்து டென்சிட்டி கம்மியான ஆயில், விலை கூன் ஆயில் இருக்குது, விலை குறைஞ்ச ஆயில் இருக்குது. 380 ரூபாலேருந்து 450 ரூபாக்குள்ள வரும். டென்சிட்டி கூன் ஆயில் SN கிரேடு, SM கிரேடு, இந்த மாதிரி கிரேடு கணக்கு இருக்குது. கிரேடு கணக்கில் 2040 இருக்குது, 2050 இருக்குது. 2050 ஃபுல்லாமே பல்சரு ஹை ஸ்பீட் இன்ஜின் ஃபுல்லாமே 2050. ஹீரோவில் 10WD-30 ஊற்றலாம், 2040 ஊற்றலாம். கிலோமீட்டர் ஓடுறத வச்சு கம்மியாக ஓடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் டென்சிட்டி கம்மி 10WD-30. ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஓடுதுன்னா 2040. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓடுதுன்னா 2050 ஊற்றலாம். வண்டி உராய்வு தன்மை கம்மியாகும். இன்ஜின் நாய்ஸு ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஓட்டுறதும் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. அதே மாதிரி பல்க்கு ஒரே கம்பெனியாக போடுங்க. பெட்ரோல் போடும்போது ஆஃப் பண்ணி வச்சு போடுங்க. ரொம்ப நல்லது.